பாவீங்களா, அது எங்களோடதுடா, கரெக்டுங்கடா. நல்ல தொப்பி இருக்கு, வாங்கிக்கிறியா? வேலுக்கு நல்ல சுகமா இருக்கும். ஏண்டா எங்க குள்ளா போட்டுட்டு எங்களுக்கே விக்கிறீங்களா? இந்த பார், அதெல்லாம் கொண்டாந்து நீங்க வச்சிரு. நல்லா இல்ல. மாத்தாண்டா, அங்க பாரு மாத்தாண்டா அவங்கள. ஏய் திருடா. நாம தான் இந்த வருஷம் பூரா போட்டுட்டு இருக்கோமே, அவங்களும் போட்டு அனுபவிக்கிட்டோம். பாவம், அவங்க முகத்துல பாரு சந்தோஷத்தை. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, உளுந்து வடைகளும் எனக்காக, அழுக்கு துணிகளும் எனக்காக. கல்யாணி, இந்த கிண்டல் தானே வேண்டாங்கிறது. உனக்கு நாஸ்தாவுக்கு நேரமாச்சுன்னா அதை என்கிட்ட நாசுக்கா சொல்லலாமே. அதை விட்டுட்டு நான் பாடும்போது குறுக்கால பே பேன்னு கத்துனா கேட்கறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? ஏமாச்சான், காலையில 3 மணில இருந்து நான் குனிஞ்சு கும்மிக்கிட்டு இருக்கேன். நீ என்னடா வாயில பீடிக்கு பதிலா சிகரெட் வச்சுக்கிட்டு பாட்டு பாடிட்டு இருக்க. கையில துட்டு பொறது போல இருக்கு. சேட்டு சிலுக்கு ஜிப்பாவை வித்துட்டிய. மூடுறா வாய, விளக்கண்ண கருப்பா. எவனுக்கோ தங்க முட்டையிடுற வாத்து கிடைச்சது பேப்பர்ல படிச்சிருக்கிறியா? அந்த வாத்து என்கிட்ட 2 கிடைச்சிருக்கு. ஐயோ, ஏன்டா என் வாயை பிடிக்க உண்மையெல்லாம் வர வைக்கிறீங்க? அடிச்சு அழுக்க தோவிடா. நான் அந்த வாத்தை வச்சு இந்த சைதாப்பேட்டை ஆத்தைய விலைக்கு வாங்கலாம்னு ஐடியா பண்ணிட்டு இருக்கேன். அப்ப இங்க மேல கைதெல்லாம் அதுகளையும் விலைக்கு வாங்கி ஜோடி சேர்த்து விட்டா எனத்துக்கு இனமும் பெருகும், பணத்துக்கு பணமும் பெருகும். மண்டையில மசுறு மட்டும் இருந்தா பத்தா தம்பி, உள்ள கொஞ்சோண்டு மூளையும் வேணும். அந்த ரெண்டுமே இந்த ஐடியா பண்ணிட்டு இருக்குடா. ஐடியா பண்ணினே. ஓ வாங்க ஏழைங்களா, வாங்க ஏழைங்களா, வாங்க வாங்க வாங்க. அப்புறம் ஏழைங்களா, பங்களா எல்லாம் எப்படி வசதியா இருக்கா? ரொம்ப பிரமாதமா இருக்கு. நீங்க காலி பண்ண சொன்னாலும் நாங்க பண்ண மாட்டோம். ஆமா, நாம மட்டும் காலி பண்ணோம், வேற எவனும் குடி வர மாட்டான். வீடாது என்ன கிணறாது. இவன் மூஞ்சியே சரியில்லை. ஒரு மகமூடி வாங்கி மாட்டு, இவனை திருப்பி விடு. டேய் வாடா இப்படி. அப்புறம் எங்க புறப்பட்டாச்சு? அண்ணே, என் மனசுக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணு தேடணும். அதுக்கு உங்க ஐடியா சொல்லிடுவோம். ஒரு வெட்டு. டேய், அப்புறம் தம்பி, எந்த மாதிரி பொண்ணு இருக்கணும், எத்தனை குழந்தைங்க இருக்கணும், இது எத்தனை வயசு இருக்கணும்? வயசெல்லாம் முக்கியம் இல்ல. அப்ப தலைதான் முக்கியமா? இந்த கிண்டல் தானே. நான் அவளை புரிஞ்சுக்கணும், அவ என்ன புரிஞ்சுக்கணும். நான் சொல்றதை கேட்க கூடாது, எனக்காக எதுவும் செய்யக்கூடாது. ஐயோ, ரொம்ப குழப்பறானே தம்பி. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். அதாவது அண்ணே, விடுதலை விரும்பியா இருக்கணும், சொல்லும் செயலும் சுதந்திரமா இருக்கணும். ஓஹோ, என்ன புரிஞ்சிருச்சா? இல்ல, நானே புரியாம குழம்பிட்டு இருக்கேன். உனக்கு புரிஞ்சிருச்சா? உன நான் ஆளுக்குத்தான துவைக்க சொன்ன நாய அடிச்சு தோவ. தண்ணிக்குள்ள மட்டும் மிதிச்சு போடுவோம். மிதிச்சு. ஆமா மார்த்தாண்டா, அது ரொம்ப கஷ்டம்ப்பா. ஐயோ ஐடியா பண்ணினே, உங்களை தவிர நான் வேற யாருக்கிட்ட போறது? அப்படின்னா இன்னொரு கட்டு வெட்டு. டேய் வெட்டு. ஆமா, வேற பொழப்பில்லை உனக்கு. என்ன சலிச்சுக்கிற? என் பொழப்பைய மாத்தி விட்டீங்களே 2 பேரு. டேய், இங்க என்ன பாக்குற? பார்த்த கண்ணு மூக்கெல்லாம் சுண்ணாம்பு வச்சு தேய்ச்சி விட்டுருவேன். மாத்தாண்டா, எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 இடத்துல 4-5 பொண்ணுங்க இருக்குது. அதுங்க அழுக்குகளை கூட நான் தான் செலவு பண்றேன். அங்க நீங்க போங்க. அப்புறம் இந்த ஐடியா மணி பத்தி தெரிஞ்சுக்குவீங்க. அப்ப பொண்ணு கிடைக்கலன்னா பணத்தை திருப்பி கொடுத்துருவியா? அப்ப சேவிங் பண்ணிட்டு மறுபடியும் முடி வேணா வந்து ஒட்டிக்குமா? போயா. டேய், வாய பாரு இடிஞ்சு போன டேமாட்ட. முதல்ல அதுக்கு சிமெண்ட் வச்சு அட சொல்றேன். டேய் சும்மா இருடா. அண்ணே போயிட்டு வரேனே. இருங்க இருங்க. என்ன என்னப்பா இப்படியேவா போறீங்க? அவ்வளவுதான். பட்டணத்து பொண்ணுங்க இந்த ஜடையில பூவை சுத்தி விட்டுருவாளுங்க. முதல்ல இந்த ஜடை, இந்த உடை ரிமோ மாடன அலைங்க. அப்படிங்கிறீங்க? அப்படியேங்கிறேன். மறுவாழ்வை பத்தி மேடையில பேசுறாங்களே தவிர யாரும் துணிஞ்சு வர்றதில்ல. நீங்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இங்க இருக்கிற பொண்ணுங்களே இந்த பொண்ணுதான் அமைதியான பொண்ணு. கட்டின புருஷன் முதலேற உடனே கொடுமை பண்ண ஆரம்பிச்சுட்டான். சினிமாவை கூட்டிட்டு போறதில்ல, புடவை வாங்கி கொடுக்கறதில்ல. எந்த பொண்ணுதான் பொறுத்துக்குவா? பாவம், கஷ்டம் தாங்காம கல்யாணம் ஆன 3ஆம் நாளே புருஷனை அறிவாளால ஒரே வெட்டு. இப்ப சொல்லுங்க சார், இந்த பொண்ணு பண்ணது தப்பா? நாங்க 2 பேரும் ஒரே நேரத்துல பிறந்தோம், ஒரே மாதிரிதான் வளர்ந்தோம்.
ஒரே ஆளை கல்யாணம் பண்ணிக்குவோம், அந்த ஆளோட படுத்து தூங்குவோம். மாத்தாண்டா, இந்த மணியே நம்மள இங்க அமிச்சாரு. ஏதோ அழகு போட்டியா, பொண்ணுங்களை போய் பாப்போமே. ஏய், பொண்ணு மேல இல்லடா. பாத்து உட்காரு. கைதட்டும் டும் டும், திசையட்டும் கேட்கட்டும் டும் டும், ஒரு சொந்தம் புது பந்தம் மலரட்டும் டும், ஒரு சொர்க்கம் அதில் இன்பம் தொடரட்டும் டும். பூ போல் பூ போல் பூப்பா, பார்த்தால் போதும் பாப்பா. பூ போல் பூ போல் பூப்பா, பார்த்தால் போதும் பாப்பா. இளவட்டம் கைதட்டும் டும் டும், திசையட்டும் கேட்கட்டும் டும் டும். கனவுக்குள்ளுக்குள் வந்தாயோ, மனதுக்குள் நெஞ்சுக்குள் நின்றாயோ, உடலுக்குள் ஒட்டிக்குள் என்றேனோ, உடலுக்குள் முத்துக்கள் தந்தேனோ. என் போலே பெண் தேடி நின்றாய் நீண்ட பொழுதாய், நீ தந்த எண்ணங்கள் நெஞ்சில் ஆழம் விழுதாய். கல்யாண மாலை கையோடு கொண்டு வந்தாய், வாசல் திறக்கும். பொட்டோடு பூவும் பொன்மஞ்சள் தானம் தந்தாய், வாழ்வு சிறக்கும். இளவட்டம் கைதட்டும் டும் டும், திசையட்டும் கேட்கட்டும் டும் டும், ஒரு சொந்தம் புது பந்தம் மலரட்டும் டும், ஒரு சொந்தம் அதில் இன்பம் தொடரட்டும் டும். பூ போல் பூப்பா, பார்த்தால் போதும் பாப்பா. பூ போல் பூப்பா, பார்த்தால் போதும் பாப்பா. இளவட்டம் கைதட்டும் டும் டும், திசையட்டும் கேட்கட்டும் டும் டும். கொஞ்சட்டும் கல்யாணி, விரல் வண்ணம் கொள்ளட்டும் பொன்னேனி, மலை வண்ணம் அள்ளட்டும் குற்றாலம், மடிவண்ணம் சேரட்டும் சிங்காரம். இந்நேரம் உன் பார்வை என் மேல் பானம் விடுமா, விட்டாலும் சுட்டாலும் பெண்ணின் நாணம் விடுமா. உன்னோடு மாது ஒன்றான போது கண்டால் காதல் சுகந்தான், ஒன்றான போது இரண்டாவதேது இன்பம் 100 யுகம்தான். இளவட்டம் கைதட்டும் டும் டும், இசையட்டும் கேட்கட்டும் டும் டும், ஒரு சொந்தம் புது பந்தம் மலரட்டும் டும், ஒரு சொர்க்கம் அதில் இன்பம் தொடரட்டும் டும். பூ போல் பூப்பா, பார்த்தால் போதும் பாப்பா. பூ போல் பூப்பா, பார்த்தால் போதும் பா.
சொன்ன மாதிரி தச்சு வேலை செய்ய 4 பேர் வந்துட்டாங்க மச்சான். அது எப்படி மச்சான் ஒரே நாள்ல இவ்வளவு சம்பாரிச்ச? ஒரு அறிவாளி ஒரு உழைப்பாளி சம்பாரிச்சா ஆனந்தப்படுங்கடா. அதை விட்டுட்டு என்னடா கேள்வி கேள்வி என்னடா கேள்வி? கேட்க மாட்டேன். கேள்வி என்னடா கேள்வி? என்னது எச்சிக்கலத்தனமா மணி நடமாடி திரின்னு தொங்குது? நல்ல சினிமாஸ்கோப் அளவுக்கு பெருசா 6க்கு 3 சைஸ்ல. 6க்கு 3 ஆரம்பத்துல அவசகுணமா இருக்க, செத்த பிறகு சுடுகாட்டுல தான் 6க்கு 3 சைஸ்ல குழி வெட்டுவாங்க. நான் சம்பாதிக்கிறது பிடிக்கலன்னா விட்டுருங்கடா. அதுக்குன்னு சுடுகாடு இடுகான்னு சொல்லி ஏன்டா பயமுறுத்துறீங்க? எழுதிக்கடா. மீன் முள்ளு தலையா, கண்ணாடி ஷோகேஸ் 2, 2 பித்தளை அயன் பாக்ஸ் 2, எல்லாமே டபுள் டபுளா போடு. இடையில இரும்பு வந்துட கூடாது. ஏன் மச்சான் இதெல்லாம் வாங்க உனக்கு எப்படி காசு கிடைச்சது? எப்படியா வந்து ஏன்டா கேள்வி மேல கேள்வி கேக்குற? என்ன சிரிச்சிட்டே வர்றானுங்க? பொண்ணு கிடைச்சிருச்சா? நம்ம பொழப்பு அவ்வளவுதானா? வாங்க ஏழைகளா. மணினே, நீங்க சொன்ன இடத்துக்குலாம் நான் போனேன். கடைசியா என் மனசுக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணு அமைஞ்சிருச்சு. என்னது அமைஞ்சிருச்சா? டேய் அவன் எல்லாம் வேலைய விட்டு போச்சு. வேலையில போற. அண்ணா அண்ணே, அந்த பொண்ணு கூட பழகணும், அதுக்கு உங்க ஐடியா வேணும். டேய் அப்படியே உட்கார்ந்து தொடர்ந்து வேலையை செய்ய சொல்றா. ஐடியா சேல் ஆக போகுது. ஐடியாவை கட்வான். டேய் ஒரு கட்டு கொடு. ஆமா, இதுக்கு நானே ஐடியா கொடுப்பேன். குடேண்டா ஐடியாவை. டிஸ்கவுண்ட். நீ எல்லாம் ஐடியா போட்டிக்கடா. நான் ஐடியா டிப்போ, ஐடியா காம்ப்ளெக்ஸ், ஐடியா குடோன், லாரி உள்ள விட்டு அப்படியே அழிக்கலாம்டா ஐடியா. போட அப்படி. அண்ணே இந்தாங்கண்ணே. அட வேணாம்ப்பா. நீ வேற என்ன ஐடியா? அண்ணா வேணாம்ப்பா. அண்ணா ஐயோ ஐயோ அண்ணே, நான் எங்கடா போவேன்? அப்படி கேள். அந்த பொண்ணோட நீ பழகணும். அதுக்கு ஐடியா வேணும். சொல்றேன். அந்த பொண்ணு அவங்க அப்பா உயிரோடு இருக்கானா? ஆமாண்ணே இருக்காரு. முதல்ல அவனை புடி. எப்படி பிடிக்கிறது? தண்ணிக்குள்ள இருந்தா வலை போட்டு புடி. ரோட்டு மேல இருந்தா கயிறு போட்டு புடி. ஆனா என்னப்பா வேலை செய்யறான்? ஹோட்டல் கடை வச்சிருக்காரு. ரொம்ப சௌரியமா போச்சு. அங்க போய் சரக்கு மாஸ்டராவோ சப்ளையராவோ சேர்ந்து. என்னது இவரு வேலையில சேர்றதா? பின்ன அவர் வந்து இவர்கிட்ட வேலைக்கு சேரணுமா? ஏப்பா அந்த பொண்ணை லவ் பண்றது யாரு? நான் தான். நீ தான் வேலைக்கு சேரணும். வேற ஐடியாவே இல்ல உன்ட்ட. டேய் அந்த ரம்பத்தை வாங்கடா. வாங்கடா ரம்பத்தை. இன்னைக்கு அவன நான் படுக்க போட்டு அவன் கழுதை சொல்லி வை. சொல்லி வை. அமைதி அமைதி. அண்ணா ஐடியா சொல்லு, நீ சொல்லு. எந்த வேலைன்னாலும் சரின்னு சொல்லி செஞ்சிரு. எண்ணி 3 மாசத்துல அந்த பொண்ணு கழுத்துல 3 முடிச்சு போட்டலாம். பாரு அங்கேயே அறுத்திருப்பேன். பையோட சுத்துறேன்னு உன்னை விட்டு வைக்கிறேன். பையில என்னைக்கு பணம் குறையுதோ அன்னைக்கு நான் உன்னை அறுக்காம விட மாட்டேன் மகனே. ஐயா அவனை தப்பா நினைச்சுக்காதீங்க, பழக்க தோஷம். டேய் எந்திரா. என்னப்பா தொப்பக்கட்டின்னு கால்ல வந்துட்டீங்க? ஆசீர்வாதம் வேணுமா? ஆசீர்வாதம் வாங்க வர்ற முதலாளி, வேலை வாங்க வந்திருக்க முதலாளி. அப்பாயின்மெண்ட்டுக்கு முன்னாலேயே முதலாளிங்கிறீங்க. நீங்க ஒண்ணு செய்யுங்க. இப்ப போயிட்டு அடுத்த வருஷம் வாங்க. அதுக்குள்ள ஹோட்டலை விரிவுபடுத்திடுவேன். அப்ப வேலை போட்டு தரேன். போங்க. சரி வா மார்த்தாண்டா போலாம். இருடா, இப்படி வருஷக்கணக்கா எப்படிங்க காத்துட்டு இருக்கிறது? இப்பவே அரைப்பட்டி கால்பட்டி சார். உங்களை பார்த்தா பஞ்சத்துல அடிபட்ட மாதிரி தெரியலையே. ஊர்ல பஞ்சத்துக்கே நீங்க தான் காரணம் மாதிரி தெரியுது. வீட்டுல அப்பா பட்னி அம்மா பட்னி. முதலாளி எங்களுக்கு தெரியாத வேலையே கிடையாது. இது முதலாளி அம்மா தானே? முதலாளி இந்த ஹோட்டல் வேலையில எங்களுக்கு தெரியாத நெளிவு சுழியே கிடையாது. ஒரு பக்கம் ஆக்கண சாப்பாடு அப்படியே கிடக்கும், இன்னொரு பக்கம் கல்லாப்பட்டி நிறைஞ்சுகிட்டே இருக்கும். ஆமா, சாம்பார் குறைய குறைய ரசம் சாம்பாராகும், ரசம் குறைய குறைய சுடுதண்ணி ரசமாகும், சட்னி குறைய குறைய புண்ணாக்கு தேங்காவை மாறும். எதே சாம்பார் சட்னியா? இது என்ன உடுப்பி ஹோட்டல் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஹாட் டாக், ஹாம்பர்கர், சாண்ட்விச், பீசாஸ் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் இன்டர்நேஷனல் லெவல்ல ஐட்டங்களை போட்டு ஜனங்களை தாக்கிக்கிட்டு இருக்கிறேன். இங்க வந்து சாம்பார் சட்னி வடகரின்னு அசிங்கமா? முதல்ல இடத்த காலி பண்ணுங்கப்பா. ஐயோ எங்களுக்கு சம்பளம் வேண்டாம், வேலை கிடைச்சா போதும். பெரிய இம்சியா இருப்ப போல இருக்க. யாருப்பாங்க? முதல்ல இவங்க 2 பேரையும் கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளு. நீ எந்திரிச்சு உள்ள போமா. அத ஏன் உள்ள போக சொல்ற? சாப்பாடு நல்லா இல்லைண்ணே, தொட்டு சாப்பிடலாம் இல்ல? என்ன தொட்டுக்குங்களேன்? நாங்க வெஜிடேரியன் இல்லையா? நோ வெஜிடேரியன். வேற டிஃபன் எதுவும் இல்லைங்க. நீ யாரா? புதுசா சேர்ந்திருக்கேன், டிஃபன் எதுவும் இல்லைங்க. முதலாளி என்னமோ இருக்குன்னு சொல்றாரு, நீ யாரா இல்லன்னு சொல்றதுக்கு? பிளாடி
இனிமே இந்த பக்கம் வந்த கைய உடைச்சுவேன். வரமாட்டேன்ல? தம்பி, உனக்கு எந்த முட்டாப்ப இங்க வேலை இல்லைன்னு சொன்னது? நீங்கதான். உனக்கு இங்க வேலை உண்டு. நீ என்ன வேலை வேணாலும் செய்யலாம். ரொம்ப நன்றி. மாத்தாண்டா, வேலை கிடைச்சிருச்சு. என்ன விட்டுருங்க சார், என்ன விட்டுருங்க சார். ஹோட்டல்ல கலாட்டா பண்ணது இல்லாம ரோட்லயே வந்து கலாட்டா பண்றியா? சார், தெரியாம பண்ணிட்டேன் சார். என்ன மன்னிச்சிருங்க சார். ஹலோ, வாங்க. ஏன்பா எதுக்கு இதெல்லாம்? அந்த அரண்மனையில கையை தட்டினா கையமைக்கோட 4 பேரு, காலமைக்கோட 4 பேர் இருக்காங்க. இங்க வந்து கண்டவன் காலெல்லாம் விழுந்துக்கிட்டு இது உன் கௌரவத்துக்கு தேவைதானா? ராணி எனக்கு தேவை. ஹலோ மேடம், வாங்க வாங்க. ஹாய் மார்த்தாண்டன். ஆஹா. ஏய், யார் மன்னி? புதுசா? புதுசோ பழசோ, அயோக்கியத்தனமான முகம், திருட்டு மொழி, இப்படி யார் வந்தாலும் உள்ள விடக்கூடாதுன்னு முதலாளி அம்மா சொல்லியிருக்காங்க. யூ பிளடி ஃப்ரீக் மேன். நான் யார் தெரியுமில்ல? பங்கஜ். கொலைச்சிருவேன். ஐயோ, பங்கஜ், என்னாச்சு? வாட்ஸ் தி ப்ராப்ளம்? ஐ ஹேட் திஸ் காட்டான். இந்த காட்டான் முதல்ல வெளிய அனுப்பு. ஐயோ, அவர் ரொம்ப நல்லவரு. நீ தான் தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. இஸ் a very innocent chap. நீ முதல்ல உள்ள வா. கம். ஐயோ, again what happened? Come. ஏன்பா இவ்வளவு நடந்த பிறகு நமக்கு தேவைதானா? வா போலாம். ஏய், ராணி இப்பதான் என்ன தொட்டு பேசியிருக்கா. நாளை காலையில அப்பாவுக்கு இன்னும் கொஞ்ச நாள் இருக்குன்னு தூது அனுப்பிச்சிரு. இன்னைக்கு நான் ஆடுற ஆட்டத்தை பார்த்தா நான் ஜெயிச்சிரும் போல இருக்கு. நீ தோத்துட்டா அதுக்கு மாட்டேன்னு சொல்லக்கூடாது. பகலா இருந்தாலும் பந்தயம் பந்தயம் தான். ராத்திரியா இருந்தாலும் பகலா இருந்தாலும் என்கிட்ட நீங்க ஜெயிச்சதே கிடையாது. இன்னைக்கு நீங்க தோத்துட்டீங்கன்னா அப்புறம் அந்த பிரச்சனையை விட்டுறணும். சும்மா நை நைன்னு அரிக்க கூடாது. பையன் போனதுல இருந்து நீ அரைகுறையா சாப்பிடுற. சரி, புத்திர சோகம்னு விட்டுட்டேன். பையன் போனதுல இருந்து நீ தரையிலேயே படுக்கிற. சரி, பெத்த மனம் பித்துன்னு பெட்டு விஷயத்துல நான் தலையிடுறது இல்லை. ஆனா பையன் போனதுல இருந்து என்னை தொடவே கூடாதுன்னு சொல்றீங்க. அதனாலதான் உன்னை தொந்தரவு பண்றேன். இன்னைக்கு பந்தயத்துல ஜெயிச்சு பகலா இருந்தாலும் பரவாயில்ல. என்னது, ராஜாவை சுத்தி இவ்வளவு பேர் வர்றாங்க. இளவரசர் மார்த்தாண்டனிடம் இருந்து மடல் வந்திருக்கிறது. மகன் கிட்ட இருந்தா என்னன்னு பாருங்க. கொடு. ஆண்புள்ள ஆப்பாவுக்கும் ஆமாவுக்கும் மார்க்கண்டன் எழுதுவது. மார்க்கண்டனா? நம்ம பையனுக்கு மார்த்தாண்டன்ல பேர் வச்சோம். படிக்க தெரியாம இருக்கு கையில வாங்குறீங்க. அவர்கிட்ட கொடுங்க. உன் பையன் தான் தப்பு தப்பா எழுதியிருக்கான். என் பையன்னு எழுதிருக்க மாட்டான், அந்த செங்கோட எழுதிருப்பான். திவான், படிங்க.
அன்புள்ள அப்பா அம்மாவில் உலகத்தை பற்றி படிக்க இப்பொழுதுதான் ஒரு பள்ளிக்கூடம் கிடைத்திருக்கிறது. இதுவரை இந்த மாதிரி எந்த பள்ளிக்கூடமும் கண்ணில் படாதால் தேடுவதற்கு 10 நாட்கள் ஆகிவிட்டது. எனவே ஊருக்கு வருவதற்கு 10 நாட்கள் தாமதமாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். 10 நாள் வயதாவா? 10 மணி நேரம் கூட பொறுக்க முடியாது. சேரத்தை பூட்டுங்க, உடனே போய் கூட்டு வருவான். இப்ப எதுக்கு இப்படி ஆத்திரப்படுறீங்க? அவன் வர்றதுக்கு லேட்டாக நான் முன்னே பிரிஞ்சிருக்க வேண்டியது இருக்கு. இப்பொழுது ராசாவும் ராணியும் ஒன்றாகத்தானே இருக்கிறீர்கள். இவான், ராசா, இது அந்த புற விஷயம். நீ இந்த புறம் போடா காட்டு பண்ணி. மார்த்தாண்ட என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான்? மகாதேவி, நான் இப்பவே போய் அப்ப பந்தயத்துல நீங்க ஜெயிச்சிருந்தா மகனை பத்தி கவலைப்பட்டிருக்கவே மாட்டேன். அப்ப நீங்க தான் ஜெயிச்சிட்டதா வச்சுக்கோங்களேன். நிஜமாவா மகாதேவி? ம். மகாதேவி, பையனை கூப்பிட போறீங்களா? அவன் எப்ப வேணாலும் வரட்டும். பிள்ளை இல்லாத அரமனை, தொல்லை இல்லாத பள்ளியற. ஆஹா, புதிய தத்துவம் 1052. இவன் எங்க இருந்து கத்துறான்? வணக்கங்க. குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன? ஒண்ணும் இல்ல. குப்பை ஏதாவது இருக்கா? இல்ல. குப்பை ஏதாவது போட்ட உடனே என்ன கூப்பிடுங்க, நான் வந்து கிளீன் பண்றேன். ஓகே. உங்க அப்பா எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்றாரு, சாப்பாடெல்லாம் போடுறாரு. என்னால அவருக்கு எதுவும் செய்ய முடியாது. அதனால உங்களுக்கு So sweet. இந்த மென்மையான பூ உங்க மேல இருந்தாதான் ரொம்ப பொருத்தமா இருக்குங்க. கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா? அத குடு. என்னாச்சு? குத்திட்டானா? இல்ல, கால் மிச்சிட்டு இருக்கியா? சந்தோஷத்துல கையெல்லாம் உதறுதுங்க. நீங்களே குத்திங்க. உங்க நெஞ்சில அந்த ரோஜா பூ பார்த்த உடனே காந்தி ஞாபகம் வருதுங்க. ரோஜா பூ வச்சுக்கிறது காந்தி இல்ல, நேரு. ஓ. ஹாய். ஹாய். வேலைக்காரன் கொடுத்த பூவெல்லாம் வச்சு. பங்கஜ், என்ன இது? ஏன் இப்படி பண்ண? ஐம் சாரி. டென்ஷன். அனாதை இல்லத்துக்கு பில்டிங் கட்டுறதுக்கு லோன் அப்ளை பண்ணிருந்தோம்ல, அதுக்கு யாராவது ஷூரிட்டி கொடுக்கறதா இருந்தா லோன் தரதா ஆர்டர் வந்திருக்கு. அப்படியா? நான் இவ்வளவு சீக்கிரம் வரும்னு நினைக்கவே இல்ல. அம்மா, அதுக்கு ஷூரிட்டி யார் கொடுப்பாங்க? நான் இல்ல. உனக்காக, நீ கட்ட போற கட்டடத்துக்காக நான் பங்கஜ் அப்படிங்கிற செங்கலா கூட மாற தயாரா இருக்கேன். என்ன? குப்பை இல்லைன்னு சொன்னீங்க, குப்பை வந்துருச்சு. வரேன். உன்னோட காலுக்கு மத்தவங்க பூ போட்ட காலம் போய் இப்ப நீ குப்பை தொட்டியில விழுந்த பூவை பொறுக்கிட்டு இருக்க. இது உனக்கு தேவைதானா? நாளை காலையில இதே மாதிரி நிறைய பூ எடுத்துட்டு வந்துரு. இத குப்பையில கொட்டிடு. என்ன போ. உன்னை திருத்தவே முடியாது. எப்படியோ மச்சான், பழைய துரு புடிச்ச இஸ்திரி பெட்டி வச்சுக்கிட்டு தெரு தெருவா அலைஞ்சிட்டு இருந்தோம். இன்னைக்கு டக்கர ஒரு கடையை செட்டப் பண்ணிக்கிட்டு, வாயில வெத்தலைய போட்டுக்கிட்டு, வாயில ஃபில்டர் வச்சுக்கிட்டு, வாயால வாயில செய்யறதாண்டா, பின்ன காது வழியாவா செய்வாங்க? யார் பண்ண புண்ணியமோன்னு சொல்ல வந்தேன். ஏய், யார் பண்ண புண்ணியத்திலயும் நான் நல்லா இல்லடா. நான் செஞ்ச புண்ணியத்துல தான் நான் நல்லா இருக்கேன். எல்லாம் இந்த ஐடியா மணியோட மூளை, பிரெயின். ஏன் மச்சான், என்கிட்டே பீலா வர்றியா? அந்த கல்யாணிக்கு அப்புறம் உன் கூட டீப்பா மூவ் பண்றதே நான் தான். அந்த ஏழைங்க மேட்டர் தெரிஞ்சு போச்சே. அட்டுங்க கஸ்மாலத்துக்கு பிறந்த கஸ்மாலம். டேய், உள்ளத சொல்லு, இல்ல உன்னை வெள்ளாவி அடுப்புல வச்சு ஏசிடுவேன். இந்த ஏழைங்க சமாசாரம் வெள்ளாவரியா உன் கையில சொன்னது எந்த பொறுக்கி பேமானி? சொல்றா, சொல்லு. சொல்றா, மீன் முழு தலையா சொல்லு. சொல்லு, சொல்லு. ஏன் மணி இப்படி போட்டு அடிக்கிற? பொழுது போகல அடிச்சிட்டு இருக்கேன். உனக்கும் பொழுது போகலன்னா 2 தம்மு தம்மு. தெரியவர அந்த ஏழைங்களை பத்தி. ஏழைங்களை பத்தி வாயை திறந்த உன் வாயில சாணி வச்சு அமுக்கிடுவேன். ஏப்பா, ஏழைங்களை பத்தி பேசினா உனக்கு ஏழைங்களை பத்தி யாருமே பேசாதீங்கடா. ஏன்னு கேளுங்கள. பேச சொல்லு, வாயில இஸ்திரி போட்டுருவேன். போட்டுருவேன். மச்சான், சத்தம் போட்ட ஒண்ணு விடாம சொல்லிடு. ஏண்டா மச்சான், மச்சாங்கிட்டே பிளாக்மெயில் பண்றேன். புதுமையா இருக்குடா. பெருசு அது வேற ஒண்ணு இல்லம்மா.
ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷமாவது இவன் கூட நான் மாமா மச்சான் விளையாட்டு விளையாடலன்னா எனக்கு பொழுதே போகாது இல்லம்மா. அதான் நீ எதுக்கு வந்த? சைதாப்பேட்டையிலயும் தண்ணி இல்ல, கூவத்திலயும் தண்ணி இல்ல. ஏன் நம்ம கோவிந்தசாமி பிராந்தி கடையில் தண்ணி இருக்குமே? அட நான் துவைக்கிற தண்ணியை சொன்னப்பா. தண்ணி இல்லையா? தெரியாத மாதிரி கேக்குற பாரு. தங்கத்துல இருக்கிற நம்ம ஆளுங்கெல்லாம் கடல்ல துவைக்கிறதுக்கு பர்மிஷன் கேட்க போறாங்க. நீங்க வரியா? கடல் ஒண்ணுதான் நல்லா இருக்குது, அதையும் நாரடிக்கு போறீங்களா? நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடி வர்றேன். பாவம், தண்ணி இல்லைன்னா ஏழைங்க என்ன டேய் பண்ணுவாங்க? கிழவா, ஏழைங்களை பத்தி பேசாம போடா. ஏய், இந்த ஏழைங்க சமாச்சாரம் வெளியே தெரியறதுக்குள்ள நாம பெருசா டெவலப் ஆகிரணும். ஆத்துல வேற தண்ணி குறைஞ்சுக்கினே வருது. அடுத்தபடியா நாம ட்ரை கிளீனிங் ஓபன் பண்ண போறோம். அதுல ஒரு லேடிய வேலைக்கு வைக்க போறோம். அவ பின்னாலேயே நீ சுத்த போற, என்கிட்ட நீ உதப்பட்டு சாக போற. அந்த ஏழைங்க மேட்டர். ட்ரை கிளீனிங்ல லேடிய வச்சிருவோம். மச்சான், சிவா, இந்த ஏழைங்க ரகசியம் எப்படிமா உனக்கு தெரியும்? அந்த க்ரீம் பிஸ்கட்ஸ் கொடுங்க. இதான் எக்ஸிபிஷனா? இன்னும் 2 பாக்கெட் கொடுங்க. இந்தா. ஐயோ, இதெல்லாம் எடுக்க கூடாதுங்க. Thank you. இன்சல்ட். Take it, பங்கஜ். புடிங்க. வணக்கம் வணக்கம். காலக்க பூல மச்சிலிக்கு பூல பிப்பிடி பிப்பிடி பூ. அவாடி, உங்களுக்கு கூட ஆட தெரியுது. கிராமத்துல கத்துக்கிட்டங்க. என்ன பங்கஜ், என்னாச்சு? கொஞ்சம் கூட டீசன்ஸ் இல்லாம கண்ட இடத்துல கண்ட ஆடுற நீ. கமான் பங்கஜ், ப்ளீஸ் போட்டு. என்ன இதுக்கெல்லாம் போய் கோச்சுக்கிற? நீயும் ஆட வேண்டியதானே? ஆட தெரிஞ்சு ஆடிப்பல. அதான் நல்லா குளுக்குறீங்களே, அதுவும் ஆட்டம் தானே. Come on. Follow me, oh me, follow me. Oh, shooting very easy, huh? Hands up! I'm going to shoot you. I'm going to shoot you. என்னாச்சு பங்கஜ்? This side. ஹலோ, என்னங்க, அதை கொஞ்சம் கொடுங்களேன். இது என்ன தெரியுமில்ல? கன்னு. சும்மா பாத்துட்டு தரேன், கொடுங்க. கண்ட்ரி ப்ரூட் ஷூட் பண்ண போறானா? ஐயோ. வெரி குட். எப்பங்க? அது எங்க குடும்பமே வேட்டைக்கார குடும்பங்க. எங்க அப்பா புலியெல்லாம் சுட்டிருக்காரு, குரங்கெல்லாம் சுட்டிருக்காரா? இதே மாதிரி ஒண்ணு சுட்டிருக்காரு. ரொம்ப பெஸ்டா டென்ஷன் பண்றான். பங்கஜ், come on, let's go. வாங்க. வெரி குட். இந்த கூட்டத்துல இவரோட சண்டை போடுறதுக்கு யாராவது தயாரா இருக்கீங்களா? யாரு வரீங்க? இங்க யாரு? இங்க 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 இங்க. ஐயோ, என்னங்க நீங்க? அதெல்லாம் வேண்டாங்க. பெரிய வேட்டைக்காரன் பரபரன்னு சொன்னல, இவனை ஜெயிச்சு காட்டு, உன்னை மாவு இருணும். பங்கஜ், don't be a real sadist. மார்த்தாண்டன், நீங்க போங்க. All the best. நீங்க சொல்லிட்டீங்களே. என்ன ராசா? ஐயா, என்ன தெரியலீங்களா சின்ன ராசா? நான் தான் மாடசாமி. ஐயா, உங்களோட போட்டோ எடுத்துக்கிறட்டுங்களா? மனுஷன் சத்தம் போட. ஏய் பேமானி, போட்டோ எடுறா.
படசாமி வரட்டும். எப்படிங்க பார்வையிலேயே அந்த பைல்வானை கீழே விழ வச்சிட்டீங்க? பார்வையில பல சாம்ராஜ்யங்களே சரிஞ்சு விழுந்திருக்க. இது என்னங்க சுண்டக்கா? ஏன் இப்போ உங்க பார்வையில நானும் சுவை என்னது? ஒரு புலம்பல்ஸ் மகாராசான்னு நினைப்பு. என்ன பங்கஜ் சொல்லாமலே வந்துட்டீங்க? அந்த பைல்வான் தோத்தது பிடிக்கலையா? யார் தோத்தா எனக்கு என்ன? நான் தோக்காம இருக்கணும். மிஸ் ஆயிடுச்சு. பங்கஜ் பங்கஜ் ஏன் இவ்வளவு வேகமா ஓட்டுறீங்க? இவ்வளவு நாளா நான் ஸ்லோவா இருந்தேன் சார். பார்த்து ஓட்டுங்க. முன்னாடி வண்டி ஓட்டிட்டு வரவன் தண்ணி போட்டுட்டு வருவான். காலை ரொம்ப கெட்டு போச்சுங்க. ஹலோ சார், என்ன இது பீருக்கே எப்படியா சுத்தம்? ஏமாத்தண்ணன் நீங்க குடிப்பீங்களா? இது என்னங்க குவாட்டரு? நான் புள்ளே அடிப்பேனே. ஐயா சும்மா அந்த பழக்கம்லாம் எனக்கு கிடையாது. ஐயா பாத்து பாத்து. இப்படி 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 விஜயா, இங்க 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 இப்படி அப்படியே உட்காரு. தேங்க்ஸ். ஏய் குட்டி வரியா? என்னம்மா இதுக்கே கோச்சிக்கிறியா? ஏய் நான் அனாவசியமா ஆம்பளைங்க கிட்ட பேசுறது, நீயும் பேசக்கூடாது, புரிஞ்சுதா? ஒரு 5 நிமிஷம் கொஞ்ச நேரம் வேலையை முடிச்சு அனுப்பிச்சிடுறேன், பொறுத்துக்கோமா. உனக்கு ஒண்ணு எடுத்துக்கோ. இதுல கூட தப்பே இல்லடா. வாங்க வாங்க. மாத்தண்ணன் வாங்க போலாம். எப்படிங்க இவரை விட்டுட்டு எப்படி? ஐயா ஐயா எல்லாம் அவுட்டு. அவர் எதுக்கு? அவரை விட்டுட்டு வாங்க. இனிமே அவர் என் முகத்துல முடிக்க கூடாது. ஐயோ இவர் இந்த நிலைமையில விட்டுட்டு போறது மனிதாபிமானமே இல்லைங்க. உங்க வீடு பக்கத்துல தான் இருக்கு, நீங்க வீட்டுக்கு போயிடுங்க, நான் அவரை இறக்கி விட்டுறேன். உங்களை விட்டுட்டு அதுக்கப்புறம் அவரை விட்டுறேனே. ஐயோ ஆட்டத்தை